சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை உலக நாடுகளில் 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு மேல் ஒரு தொழில் தொடர்ந்து செய்த சரித்திரம் இதுவரை இல்லை. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் சித்த வைத்திய தொழிலை ஒரே இடத்தில் 7 தலைமுறைகளாக 198 வருடங்களாக தொடர்ந்து செய்து வரும் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைக்கும் கைராசிக்கும் பெயர் பெற்ற ஸ்தாபனம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையை தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள் இன்றிருக்கும் 15 வயதிலிருந்தும் 100 வயது வரை உள்ளவர்கள் யாவரும் எங்கள் பரம்பரை வைத்தியத்தை நன்கு அறிவார்கள். தமிழ்நாட்டில் உள்ள புதிதாக வந்துள்ள சித்த வைத்தியர்களிடமும் ஆங்கில மருத்துவர்களிடமும் முழு விவரங்களை ஒரு முறைக்கு மேல் நீங்கள் கேட்க முடியாது. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் மட்டும் சின்ன வயதில் பாதிக்கப்பட்ட பேரன்களுக்கும் திருமணம் செய்ய பயப்படும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் எனது வயதை ஒத்த சகோதரர்களுக்கும் நாங்கள் உங்களை பார்த்து கூறும் ஆலோசனைக்கு நீங்கள் திருப்திப்பட்டு திருந்தி நடப்பதாக இருந்தால் மருந்து வேண்டியதில்லை. சிகிச்சை செய்வதாக இருந்தால் பாதிப்புக்கு தக்கபடி குறைந்தது 6, 9, 12 மாதங்கள் கூட ஆகலாம். 3-4 மாதங்களில் நீங்கள் நடந்து கொள்ளும் முறைகளை பொறுத்து உங்களுக்கு குணம் ஏற்பட்டாலும் சிகிச்சையை நிறுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து சாப்பிட வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய பரம்பரை வைத்தியர்கள் 100 பேருக்கு மேல் உள்ளனர். அவர்களிடமும் நீங்கள் விரும்பினால் நல்ல முறையில் வைத்தியம் செய்து கொள்ளலாம். நீங்கள் யாரிடம் வைத்தியத்திற்கு போனாலும் எங்களுக்கு சந்தோஷம். இன்று படித்து முடித்துவிட்டு வந்த 20-30 வயதுள்ள ஆண் பெண் மருத்துவர்களுக்கு வைத்தியத்தில் என்ன திறமை இருக்கும்? யோசித்து பாருங்கள். படித்து வந்தவர்களுக்கு மூலிகை பற்றிய விவரங்களே பத்தாது. அவர்களிடமா நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும்? யோசித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் யாரிடம் வைத்தியத்திற்கு போனாலும் எங்களுக்கு சந்தோஷம். இன்று படித்து முடித்துவிட்டு வந்த 20-30 வயதுள்ள ஆண் பெண் மருத்துவர்களுக்கு வைத்தியத்தில் என்ன திறமை இருக்கும்? யோசித்து பாருங்கள். படித்து வந்தவர்களுக்கு மூலிகை பற்றிய விவரங்களே பத்தாது. அவர்களிடமா நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும்? யோசித்து சிந்தித்து பாருங்கள். இன்று வரும் விளம்பரங்களில் உள்ள மருத்துவர்கள் சித்த வைத்திய செய்முறை புத்தகத்தை பார்த்து மருந்து தயாரிப்பதும் மருந்து தயாரிக்கும் கம்பெனிகளில் மருந்துகளை வாங்கி லேபிளை மாற்றி உங்களுக்கு தருகிறார்கள். அவர்களை நம்பி ஏமாறாதீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பேரன்களுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களிடம் சிகிச்சை பெறுவதாக இருந்தாலும் யோசியுங்கள், சிந்தியுங்கள், பின்னர் செயல்படுங்கள். நான் ஆரம்ப காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஜாதி மதம் வேண்டாம், நாம் எல்லோரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்று கூறி வருகிறேன். அந்த அக்கறையில்தான் நான் வைத்தியத்தை உங்களுக்கு செய்து வருகிறேன். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் பாவப்பட்டவர்கள். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த படித்த சித்த வைத்தியர்கள் என்னிடம் சிகிச்சைக்கு வாருங்கள். நான் பரிசோதனை செய்து உங்களுக்கு கர்ப்பப்பை சின்னதாக இருக்கிறதா, விந்து போகும் குழாய் தடைப்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து கூற 15,000 ரூபாய் பணம் கட்டுங்கள் என்றும் கூறி ஏமாற்றுகிறார்கள். பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் சித்த வைத்தியர்கள் யார் கூறினாலும் பெண்களும் கணவன்மார்களும் ஏமாற வேண்டாம். இது பரம்பரை சித்த வைத்தியரின் அறிவுரை. ஒரு சில மருத்துவர்களும் ஒரு சில சித்த வைத்தியர்களும் எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்றால், நாங்கள் பரிசோதனை செய்து உங்களுக்கு ஆண்மை குறைவு உள்ளதா, விந்து உற்பத்தி ஆகிறதா, ஆண்குறி வளர்ச்சி இல்லையா, இல்லற இன்பத்திற்கு தகுதியா, திருமணம் செய்ய பயமா, கர்ப்ப அணுக்கள் இல்லையா, 15,000 பணம் கட்டுங்கள், பரிசோதனை செய்து சொல்கிறோம் என்று கூறுகிறார்கள். இவர்கள் யார் என்றால், நம் தமிழ்நாட்டில் பிறந்து நம் தமிழ்நாட்டில் வளர்ந்து நம் தமிழ்நாட்டில் ஆளான நம் உடன் பிறந்த சில மருத்துவர்களும் சில சித்த வைத்தியர்களும் தான்.
கர்ப்பம் இல்லாத பெண்களையும் இல்லற இன்பத்திற்கு தகுதியில்லாத ஆண்களையும் திருமணமே செய்ய பயப்படும் வாலிபர்களையும் ஏமாற்றுகிறார்கள். அதனால் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் சித்த வைத்தியர்கள் யார் கூறினாலும் பெண்களும் கணவன்மார்களும் ஏமாற வேண்டாம். இது பரம்பரை சித்த வைத்தியரின் அறிவுரை. ஆண்டவனுக்கு பெண்கள் மேல் கோபம் இல்லை. ஆதலால் பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் படைக்கவில்லை. நமது ஆண்கள் திருமணத்திற்கு முன் செய்யும் தவறுகளின் பாதிப்பால் மட்டுமே குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது. அதை படித்தவர்களும் மூடி மறைக்கிறார்கள், படிக்காதவர்களும் மூடி மறைக்கிறார்கள். ஏன் உங்களையும் ஏமாற்றி உங்கள் மனைவியையும் ஏமாற்றுகிறீர்கள்? இன்று தமிழ்நாட்டில் குழந்தையில்லாத தம்பதியினர் முஸ்லிம்கள் ஆனாலும் கிறிஸ்துவர்கள் ஆனாலும் இந்துக்கள் ஆனாலும் ஆண்டவனிடம் வேண்டும் போது எந்த மத கடவுள் என்றாலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அப்படி இருக்க எங்களிடம் வாருங்கள். கரு அணுக்கள் இல்லை என்றாலும், கருமுட்டை இல்லை என்றாலும், விந்து அணுக்கள் இல்லை என்றாலும் எங்கள் மருந்தில் 2-4 மாத மருந்தில் செய்து தருகிறேன் என்று கூறுகிறார்கள். இதையும் நம்பி ஏமாற வேண்டாம். இன்னும் சில சித்த வைத்தியர்கள் விளம்பரங்களில் பலகீனத்தை, இல்லற இன்பத்தில் ஈடுபட முடியாமையை 2-3 மாதங்களிலும் மருந்தை சாப்பிடும் போதே விந்து அணுக்களை 100% செய்து தருவதாகவும் கூறுகிறார்கள். இதையும் எப்படித்தான் நம்பி ஏமாற்றம் அடைகிறீர்களோ? யோசித்து சிந்தித்து பின்னர் முடிவெடுங்கள். கைப்புண்ணை பார்ப்பதற்கு கண்ணாடியில் காட்டி பார்க்க வேண்டியது இல்லை. உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் எப்படி தவறு செய்திருக்கிறீர்கள், எத்தனை வருடமாக செய்திருக்கிறீர்கள், வயது முதிர்ந்த பெண்களிடம் தொடர்பும் தவறான பெண்களிடம் தொடர்பும், தூக்கத்திலும் மலத்திலும் சிறுநீரிலும் போவது உங்களுக்கே தெரியும். அதை பரிசோதனை செய்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரிசோதனை என்று யார் கூறினாலும் ஏமாற வேண்டாம். சித்த வைத்தியன் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் பல வகை தொழில் முறைகளில் சித்த வைத்தியமானது பிரம்ம தொழிலாகும். ஆகையால் சித்த வைத்திய தெய்வ தொழிலை செய்கிறவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்தாலன்றி தவறி நடந்தவர்களை இது பாவ சாகரத்தில் ஆழ்த்தக்கூடியது. சித்த வைத்தியத்தை செய்கிறவர்கள் 14 சித்தர்கள் இயற்றிய பலவிதமான நூல்களையும் ஆராய்ச்சி செய்தவர்களாகவும், வைத்திய நூல்களை கசடர கற்றுணர்ந்தவர்களாகவும், குரு தீட்சை பெற்றவர்களாகவும், உயர் சரக்குகளின் குணங்களையும் அவைகளுக்கான சுத்தி முறைகளையும், அளவுக்கு மீறினால் முறிப்பு பாகங்களையும் கொடுக்கும் பிரமாணமும் தெரிந்தவர்களாயும், மூலிகைகள், வித்துக்கள், மருந்து சரக்கு இவைகளுடைய பெயர், அடையாளம், குணம் இவைகளை அறிந்துள்ளவர்களாயும், கைபாகம், செய்பாகம், குருபாகமாகிய முப்பாகங்களையும் தெரிந்தவர்களாயும், நாடி சாஸ்திரங்கள் பயின்று நாடி பயிற்சி உள்ளவர்களாகவும், நோய் நாடி நோயின் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று நாயனார் அருளியபடி நோய்களின் தன்மைகளையும் உற்பத்தி ஸ்தானங்களையும் அவற்றை பரிகரிக்கும் மார்க்கங்களையும் தெரிந்துள்ளவர்களாகவும், கண் பார்த்து கை பார்த்து முகத்தை பார்த்து கண்டிதமாய் பிணிகளை கண்டறிந்து சொல்வோர்களாகவும் இருப்பவன் எவனோ அத்தகைய லட்சணங்கள் யாவும் அமையப் பெற்றவனே சித்த வைத்தியன் எனும் பட்டம் பெற தகுதியுள்ளவனாவான். இவன்தான் உண்மையான நம்பிக்கையான மக்களை ஏமாற்றாத சித்த வைத்தியன். விஷயம் இப்படி இருக்க, தற்காலத்தில் நமது வைத்தியசாலையின் பேரில் பொறாமை பூண்ட சில தாந்தோன்றி தம்பிரான்கள் மேற்கண்ட விஷயங்களை கவனியாமல் ஆஷாட பூதி வேஷம் பூண்டு படாடோபமாக வைத்தியர்கள் என்றும் பண்டிதர்கள் என்றும் பெயர் வைத்துக் கொண்டு விளம்பரங்களில் போட்டுக்கொண்டு நம் தமிழ்நாட்டு ஆண்களையும் பெண்களையும் ஏமாற்றி கண்டதே காட்சி,
கொண்டதே கோலம் என்று வைத்தியம் செய்கிறார்கள். ஆதலால் எங்கள் சென்னை கிளை, ஈரோடு கிளை, சேலம் தலைமை அலுவலகம் மற்றும் முகாம்களில் மட்டும் சிகிச்சை பெறலாம். வெளியிலே வீடு தேடி யார் வந்து சிகிச்சை தந்தாலும் நம்பி ஏமாற வேண்டாம். இவ்வளவு விளக்கங்களும் கூற காரணம், நீங்கள் சரியான சித்த வைத்தியரை தேர்ந்தெடுக்கத்தான். யோசித்து சிந்தித்து பின்னர் நல்ல முடிவெடுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சிகள் யாவும் ராஜ் டிவியில் செவ்வாய், வியாழன், வெள்ளி காலை 9 மணி, ராஜ் பிளஸில் தினமும் காலை 8 மணி, மாலை 7 மணி, வின் டிவியில் தினமும் காலை 8:30 மணி, மாலை 6:30 மணி, இமயம் டிவியில் தினமும் காலை 9 மணி, மாலை 5 மணி. எங்களது தமிழ்நாடு சுற்றுப்பயண விவரம்: தினத்தந்தி, ராணி, ஜூனியர் விகடன், குங்குமம், நக்கீரனில் வெளியாகிறது. பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களிலும் எங்களது முகாம் உண்டு. சென்னை கிளை, ஈரோடு கிளை, சேலம் தலைமை அலுவலகம் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்படும். எங்களது அலுவலகங்களுக்கும் முகாம்களுக்கும் பெண்கள் வரவேண்டாம் என்றும், போன் செய்தாலும் பதில் கிடைக்காது என்றும் அறியவும்.